திமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த 4 பேர் கொண்ட குழு அமைத்திருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, இந்த 4 பேர் கொண்ட குழுவில் யார் யார் இருக்கிறார்கள்? எத்தனை தொகுதிகள் கேட்க அவர்கள் தரப்பில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்கள். சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது திமுக சார்பில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. திமுக சார்பில் 7 பேர் கொண்ட குழு கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து பேச்சுவார்த்தை என்பது நடத்தி வரக்கூடிய நிலையில் வரக்கூடிய 27ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது குழு அமைத்து இந்திய கம்யூனிஸ்ட் அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாக குழு கூட்டம் கலைச்செல்வன் தலைமையில் இந்த குழு என்பது அமைக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த குழுவில் 4 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். மாநில தலைவர் வீரபாண்டியன், அதே போல சுப்பராயன் எம்பி, முத்தரசன், பழனிசாமி ஆகிய 4 பேர் கொண்ட குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழு வரக்கூடிய 27ஆம் தேதி திமுக பேச்சுவார்த்தை குழுவோடு பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலும் இந்திய கம்யூனிஸ்ட் 6 தொகுதிகளில் போட்டியிட்டு இருந்தது. இந்த முறை 12 தொகுதிகள் கேட்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 12 தொகுதிகள் வரையிலும் இவர்கள் விருப்ப தொகுதியாக மனு என்பது கொடுப்பார்கள் எனவும் அதில் திமுக எத்தனை தொகுதிகள் அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது வரக்கூடிய 27ஆம் தேதி முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் திமுக சார்பில் என்ன தொகுதிகள் கொடுக்க இருக்கிறார்கள், எத்தனை தொகுதிகள் வழங்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பாக அறிவிப்பு என்பது தெரிவிப்பார்கள். அதற்கு பிறகாக ஆலோசனை நடத்திய பிறகு முடிவெடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விருப்ப தொகுதியாக 12 தொகுதிகள் வைத்திருப்பதாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த 4 பேர் கொண்ட குழு அமைத்திருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, இந்த 4 பேர் கொண்ட குழுவில் யார் யார் இருக்கிறார்கள்? எத்தனை தொகுதிகள் கேட்க அவர்கள் தரப்பில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்கள். சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது திமுக சார்பில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. திமுக சார்பில் 7 பேர் கொண்ட குழு கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து பேச்சுவார்த்தை என்பது நடத்தி வரக்கூடிய நிலையில் வரக்கூடிய 27ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது குழு அமைத்து இந்திய கம்யூனிஸ்ட் அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாக குழு கூட்டம் கலைச்செல்வன் தலைமையில் இந்த குழு என்பது அமைக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த குழுவில் 4 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். மாநில தலைவர் வீரபாண்டியன், அதே போல சுப்பராயன் எம்பி, முத்தரசன், பழனிசாமி ஆகிய 4 பேர் கொண்ட குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழு வரக்கூடிய 27ஆம் தேதி திமுக பேச்சுவார்த்தை குழுவோடு பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலும் இந்திய கம்யூனிஸ்ட் 6 தொகுதிகளில் போட்டியிட்டு இருந்தது. இந்த முறை 12 தொகுதிகள் கேட்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 12 தொகுதிகள் வரையிலும் இவர்கள் விருப்ப தொகுதியாக மனு என்பது கொடுப்பார்கள் எனவும் அதில் திமுக எத்தனை தொகுதிகள் அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது வரக்கூடிய 27ஆம் தேதி முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் திமுக சார்பில் என்ன தொகுதிகள் கொடுக்க இருக்கிறார்கள், எத்தனை தொகுதிகள் வழங்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பாக அறிவிப்பு என்பது தெரிவிப்பார்கள். அதற்கு பிறகாக ஆலோசனை நடத்திய பிறகு முடிவெடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விருப்ப தொகுதியாக 12 தொகுதிகள் வைத்திருப்பதாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செலினா.